சிறப்பான வழக்கறிஞர்கள் சங்க கூட்டத்தினுடைய தலைவர், என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய வழக்கறிஞர், தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நண்பு தோழர் சந்திரமோகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளர்கள், அன்பிற்குரிய மரியாதைக்குரிய ஸ்ரீபில்ல பிரசாத் அவர்களே, மயூரா ஜெயக்குமார் அவர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய பொருளாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பு சகோதரர் ரூபி மனோகரன் அவர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர்கள், ஊடகப் பிரிவினுடைய தலைவருமான என் அன்பு சகோதரர் கோப்பண்ணா அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, மற்றும் மாவட்ட தலைவராக இருந்து மிக சிறப்பாக பணியாற்றிய என் அன்பு சகோதரர் சிதம்பரம் அவர்களே, மாநில பொதுச் செயலாளர்கள் அன்பிற்குரிய செல்வம் அவர்களே, வாசு அவர்களே, சிரஞ்சீவி அவர்களே, மற்றும் மாவட்ட தலைவர் மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய என் அன்பு சகோதரர் திரவியம் அவர்களே, சுந்தரமூர்த்தி அவர்களே, சந்திரசேகர் அவர்களே, மேலும் இங்கே கீழே அமர்ந்திருக்கவங்க எல்லார் பேரையும் தெரியும். அப்படியே சொல்லிக்கிட்டே போனால் நேரம் ஆகும். சந்திரமோகன் என் காதில் வந்து கொஞ்சம் விரைவாக நீங்கள் முடிச்சுக்கணும்னு சொன்னார். நான் விரைவாகவே முடித்துக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, வழக்கறிஞர்களுடைய பணிதான் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்கு முக்கிய பங்காற்றியது என்பதை யாரும் மறுக்க முடியாது. இந்த தேசத்தினுடைய தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு பாரட்லா படித்தவர். ஒரு பாரட்லா படித்துவிட்டு தன்னை எப்படி மாற்றிக்கொண்டார் என்பது வரலாறு ஆழமாக பதிவு செய்து வைத்திருக்கிறது, உங்களுக்கு தெரியும். அதுவும் பாரட்லா படித்தவர்கள் கோட்டும் சூட்டுமாக வந்து வழக்கறிஞராக பணியாற்றிய அந்த காலகட்டத்திலே உங்களுக்கெல்லாம் தெரியும் ஜின்னா எப்படி இருப்பார். பாகிஸ்தானுடைய அதிபராக பொறுப்பேற்ற ஜின்னா அவர்கள் மேல்நாட்டு மேகத்தின் மோகத்தால் அடிமைப்பட்டு போனவர். அவரும் பாரட்லா படித்தவர். இந்த நாட்டை இரண்டாக பிளவுபடுத்திய ஜின்னா அவர்களும் காந்தி அவர்களும் குஜராத் மண்ணிலே பிறந்தவர்கள் தான். இரண்டு பேருமே குஜராத்திற்கு சொந்தக்காரர்கள், இரண்டு பேருமே பாரட்லா படித்தவர்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த நாட்டினுடைய முதல் பிரதமர் 16 ஆண்டு காலம் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி இந்தியா என்ற ஒரு நாட்டை, குண்டூசி கூட தயாரிக்க முடியாத இந்தியாவை மிகப்பெரிய வல்லரசு நாடாக மாற்றி காட்டிய நம் நாட்டினுடைய தவப்புதல்வன் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பாரட்லா படித்தவர்கள். அவருடைய தந்தையார் மோதிலால் நேரு அவர்கள் மிகப்பெரிய வழக்கறிஞர். சாதாரண குடும்பத்திலே பிறந்து வழக்கறிஞர் தொழிலிலே லட்சம் லட்சமாக பணத்தை பெற்று ஆனந்த பவன் என்ற ஒரு மாபெரும் கோயிலை கட்டி இன்றைக்கும் செல்லுகின்றவர்கள் அலகாபாத்திலே அந்த வீட்டை சுற்றி பார்க்க வேண்டும் என்றால் 48 மணி நேரம் வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவிலே பாரட்லா படித்துவிட்டு தன்னுடைய வழக்கறிஞர் தொழில் மூலமாக நியாயமான முறையிலே சம்பாதித்து கட்டிய வீடுதான் அது. உங்களுக்கெல்லாம் தெரியும் எப்படிப்பட்ட பணக்காரர். அன்றைக்கு இந்தியாவினுடைய முதல் பணக்காரர் அவர்தான். ஆங்கில ஏகாதிபத்தியத்திற்கு பணம் தேவை என்றால், சம்பளம் கொடுக்க பணம் இல்லை என்று சொன்னால் மோதிலால் நேருவினுடைய கதவை தட்டிய வரலாறு இருக்கிறது. அந்த மாபெரும் வழக்கறிஞர் வீட்டை இந்த ஆங்கில ஏகாதிபத்தியத்திற்கு தட்டிய வரலாறு இன்னும் உங்களுக்கெல்லாம் தெரியும். வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும். குறிப்பாக வழக்கறிஞர்கள் வரலாற்றை படித்தவர்கள். அப்பொழுது ஒரு முறை மோதிலால் நேரு சொல்லுகிறார், ஏயா எப்போ பார்த்தாலும் நீங்கள் எங்கிட்ட கடன் வாங்கி சம்பளம் கொடுத்துட்டு இங்கே ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க, என்ன விலை சொல்கிறீங்க, மொத்த இந்தியாவை சொல்லுங்கள், நான் வாங்கிக்கிறேன், பணத்தை கொடுத்துட்றேன், முட்டை கட்டிக்கிட்டு போங்கையான்னு சொன்னார்னா நினச்சி பாருங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரருடைய அந்த நிகழ்வை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு ராகுல் காந்தி ஒரு கூட்டத்திலே சொல்லுகிறார், 9 துக்ளக் வீட்டிலிருந்து இந்த ஏகாதிபத்திய பாசிச மோடியினுடைய ஆட்சி அவரை அகற்றிய போது அவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அருமை தோழர்களே, வழக்கறிஞர் நண்பர்களே, நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நமக்கெல்லாம் இரத்த கண்ணீர் வந்தது. எப்படி பேசினார் என்பது உங்களுக்கு தெரியும்.
அதே நிலைதான் இந்திரா காந்தியும் சொன்னார். அன்றைக்கு ராகுல் காந்தி ஒரு வார்த்தை சொன்னார், எங்களுக்கு இந்தியாவிலே ஒரு குடிசை கூட இல்லை. பத்திரிகையாளர் கேட்கிறார்கள், எங்கே போக போகிறீர்கள்? துக்ளக் வீட்டிலே இருந்து வாசப்படியிலே வந்து நிற்பவரை பார்த்து நிருபர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் எங்கே போக போகிறீர்கள்? என் தாய் வீட்டுக்கு போக போகிறேன் என்று சொன்னார். அதையே தான் இந்திரா காந்தி சொன்னார், உங்களுக்கு ஒரு குடிசை கூட இல்லையே, எங்கே போவீர்கள்? நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட பணக்காரர் இந்தியாவை விலைக்கு வாங்கி கொள்ளுகிறேன் என்று சொன்ன அந்த மோதிலால் நேருவினுடைய கொள்ளு பேரனுக்கு இன்றைக்கு குடிசை கூட கிடையாது. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், நம்முடைய மண்ணிலே நம் கண் முன்னாலே எப்படி மகாத்மா காந்தி இறந்து போன போது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னார், நகையும் சதையுமாக நம் கண் முன்னாலே ஒரு மனிதன் தெய்வ பிரபியாக தோன்றி மறைந்து போனான், சுற்று கொன்றவனை பழித்து இழித்து பேசிய அந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன அதே வார்த்தையின்படி தமிழகத்திலே ஒரு புனித தெய்வம் இன்றைக்கு உலா வந்து கொண்டிருந்ததை நீங்கள் அறிவீர்கள். ஒரு மகத்தான மனிதன் தமிழகத்திலே தோன்றினான், புத்தன் இயேசு காந்தி என்று சொல்லுகின்ற அடிப்படையிலே புத்தன் இயேசு காந்தி காமராஜ் என்று சொல்லுகின்ற அளவிலே பெருந்தலைவன் காமராஜ் இந்த நாட்டிலே, இந்த தமிழ்நாட்டிலே தோன்றிய ஒரு மாபெரும் மனிதன் அல்ல, நாம் கண்முன்னாலே நடமாடிய தெய்வம் அவர். உங்களுக்கெல்லாம் தெரியும், கல்விக்கண் கறந்த காமராஜர் என்று சொல்லுவோம். எப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள், 55 ஆண்டுகளாக ஆட்சியிலே இல்லை. இவ்வளவு பெரிய வழக்கறிஞர் கூட்டம் இங்கே இருக்கிறது. எதனால் இருக்கிறது? அந்த விதையை ஆழமாக விதைத்து விட்டு போனான் என் பெருந்தலைவன் காமராஜர். அந்த ஆலமரம் இன்றைக்கு விருட்சகமாக வளர்ந்திருக்கிறது. அதனுடைய நிழலிலே நாம் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறோம். பெருந்தலைவர் காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பண்டித நேரு இறந்து போனார். இறந்து போன நேரத்திலே லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அமைச்சரவை பட்டியல் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் தான் இறுதியாக முடிவு செய்ய வேண்டும். அதுதான் காங்கிரசினுடைய சரித்திரம், அதுதான் காங்கிரசினுடைய சட்டம். அப்பொழுது காமராஜர் அதை பார்க்கிறார். பார்த்தபோது அதில் இந்திரா காந்தியினுடைய பெயர் இல்லை. அதிர்ந்து போகிறார். யார்? நம்முடைய கண் முன்னாலே தமிழகத்திலே வாழ்ந்த நம்முடைய பெருந்தலைவன் காமராஜர் அவர்கள் பார்த்துவிட்டு சாஸ்திரியை பார்த்து கேட்கிறார், யோ என்னையா சாஸ்திரி, இந்திரா காந்தி பேர் இல்லையேன்னு கேட்கிறாரு. இல்லை நீங்கள் சொல்லலை, நான் சொல்லணுமாயா? யோ நேரு இறந்து போயிட்டாரு, அந்த வீட்டில் தான் இந்திரா காந்தி இருக்கணும். இந்திரா காந்திக்கு வீடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்கள் மந்திரியாக்கினா தான் இந்திரா காந்திக்கு வீடே இருக்கு. அப்படி என்று சொல்லி இந்திரா காந்தியை முதலில் இந்த வானொலித்துறை அமைச்சராக அமைத்தவர் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதெல்லாம் வரலாற்று பதிவுகள். இன்றைக்கும் தேசத்தந்தை மகாத்மா காந்தி சுடப்படுகிறார். ஏன் சுடப்படுகிறார்? நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். காந்தி என்ற பெயரை கேட்டாலே மோடிக்கு பிடிக்கவில்லை, ஏன் பிஜேபிக்கு பிடிக்கவில்லை, ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்கவில்லை. காந்தியினுடைய பெயர் அவர்களுக்கு அலர்ஜியாக இருக்கிறது. 76 ஆண்டுகளுக்கு முன்னாலே மறைந்து போன அந்த மனிதனுடைய பெயரை கேட்டாலே இன்றைக்கும் பிஜேபிக்கு மோடிக்கு அலர்ஜியாக இருக்கிறது. எண்ணி பாருங்கள், ஏன் அலர்கிறார்கள்? காந்தி என்ற பெயருக்கு என்ன இருக்கிறது? என்ன அந்த தத்துவம்? என்ன காந்தி தத்துவம்? என்ன உங்களுக்கெல்லாம் தெரியும். மார்க்சிச தத்துவம் என்று ஒன்று சொல்லுவார்கள். ஆனால் மார்க்சினுடைய தத்துவம் என்ன? நீங்கள் படித்து பாருங்கள். 47 ஆண்டுகள் லண்டனுடைய லைப்ரரியிலே, காலையிலே லண்டனுடைய லைப்ரரியிலே திறந்து வைத்திட்டால் இந்த மியூசியத்திலே லண்டனிலே ஒரு லைப்ரரி இருக்கிறது. அந்த லைப்ரரியிலே காலையிலே முதல் ஆளாக மார்க்ஸ் போவார், வெளியிலே வருவதும் கடைசி ஆளாக வந்துவார். 47 ஆண்டு காலம் அந்த மார்க்ஸ் அந்த லைப்ரரியிலே படித்ததை மார்க்சிசம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதி வைத்து விட்டு போனவர். ஆனால் காந்தி எந்த புத்தகத்தையும் படிக்கவில்லை. அன்பு என்ற விதையை ஆழமாக விதைத்து விட்டு போயிருக்கிறார். இந்த வெறுப்பு அரசியலை அவர் என்றைக்கும் செய்ததில்லை. இன்றைக்கும் நம்முடைய தலைவன் ராகுல் காந்தி கன்னியாகுமரியிலே புறப்படுகிறார் பாத யாத்திரை. எண்ணி பாருங்கள், ஒரே ஒரு வார்த்தை, காந்தி சொன்ன அந்த பொன்னான வார்த்தையை சொல்லுகிறார். சபர்மதி ஆசிரமத்திலே இருந்து தண்டி யாத்திரை புடுகின்ற நேரத்திலே அந்த மாபெரும் மனிதன் காந்தி, மகாத்மா காந்தி சொல்லுகிறார், ஒரு அருமையான வார்த்தையை உதிக்கிறார். பாத யாத்திரை போகிறீர்களே, ஏன்? ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கா? காந்தி சொல்லுகிறார், ஆட்சியும் தேவையில்லை, அதிகாரமும் தேவையில்லை. இந்த நாட்டு மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், பாரிசுகள் என்ற அடையாளப்படுத்துகின்ற அரசியலை நான் செய்ய மாட்டேன் என்று சபதமேற்கிறார். வெறுப்பு அரசியலை ஒழிக்க நான் பாத யாத்திரை தொடங்குகிறேன் என்று சொன்னார். அதே வார்த்தையை கன்னியாகுமரியிலே நம்முடைய அருமை தலைவன் ராகுல் காந்தி சொன்னார்கள்.
நான் காந்தி சென்ற பாதையிலே செல்கிறேன். எப்பொழுதும் சொல்கிறேன், ஆட்சிக்காகவோ அதிகாரத்திற்காகவோ நான் நடைபயணம் மேற்கொள்ளவில்லை. நான் நடப்பதும் நடைபயணம் மேற்கொள்வதும் பாத யாத்திரை மேற்கொள்வதும் இந்த நாட்டிலே வெறுப்பரசியலை ஒழிப்பதற்காகத்தான், மோடியை ஒழிப்பதற்காக என்று எங்கேயும் அவர் சொல்லவே இல்லை. எண்ணி பார்க்க வேண்டும். மகாத்மா காந்தி என்பவர் யார்? அகிம்சை என்ற வார்த்தை உங்களுக்கெல்லாம் தெரியும். சர்ச்சிலை பார்த்து உலக பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், சர்ச்சிலை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் ஹிட்லரை பார்த்து பயப்படவில்லை, முசோலினியை பார்த்து பயப்படவில்லை, ஆனால் காந்தியை பார்த்து நீங்கள் பயப்படுகிறீர்கள். எப்படி சொல்கிறீர்கள் என்றால், உங்களை பார்க்க அவர் வந்தார், வந்த நேரத்திலே நீங்கள் அவரை பார்த்து பயந்தது உங்கள் கண்களிலே தெரிந்தது என்று சொன்னபோது சொன்னார், ஆமாம், அந்த மனிதரை பார்த்து நான் பயப்படுகிறேன். அவர் கண்ணிலே ஒரு தெய்வீக ஒளி தெரிகிறது. அவர் கண்ணை என்னால் ஊர்ந்து பார்க்க முடியவில்லை, பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று நினைத்தேன். சில பேர் சொல்வார்கள், பார்த்தவிடவே பிடிக்காது, பார்க்க பிடிக்கும், ஆனால் பார்க்க என்னால் முடிக்கவே இல்லை. அந்த கண்ணிலே ஒரு ஒளி வீசுகிறது, அந்த ஒளி தீபம் என் கண்ணை எரிக்கிறது, என்னால் பார்க்க முடியவில்லை என்று யார் சொல்லுகிறது? உலகத்தையே கட்டி ஆண்ட, உலகத்தையே தன் கொடையின் கீழ் கொண்டு வந்து ஆண்ட அந்த இங்கிலாந்து நாட்டினுடைய பிரதமர் சர்ச்சில் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், முசோலினி கையிலே அணு குண்டு இருக்கிறது, ஹிட்லர் கையிலே அணு குண்டு இருக்கிறது, அதை விட சக்தி வாய்ந்த அணுகுண்டை நான் வைத்திருக்கிறேன், அவர்களை ஒரு நொடியிலே நொடுக்கி விடுவேன். ஆனால் காந்தி என்பவர் அகிம்சை என்ற ஆயுதத்தை கையிலே வைத்திருக்கிறார். அந்த அகிம்சை என்ற ஆயுதத்தை அழிப்பதற்கு என்னிடத்திலே ஆயுதம் இல்லை. அகிம்சை என்றால் என்ன? அதுதான் அன்பு. அன்பை வெல்லுவதற்கு ஒன்றும் என்னால் செய்ய முடியவில்லை. அந்த மனிதனை பார்த்தால் அன்பின் உருவமாக தெரிகிறார், தெய்வத் போல் காட்சியளிக்கிறார் என்று யார் சொல்லுகிறது? சர்ச்சில் சொல்லுகிறார். நீ என்னையா மோடி எங்க காந்தியை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னையா இருக்குதற்கு? இந்த உலகத்தையே கட்டி ஆண்ட சர்ச்சில் சொல்லுகிறான். காந்தியை பார்த்தால் தெய்வம் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு ஒரு கவர்னர் இங்கே இருக்கிறார், ரவி என்ற ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவர் காந்தி இல்லை என்றுகிறார். இப்பொழுது மாற்றிக்கொண்டார். காங்கிரஸ் கட்சி போராட்டம் நடத்தியதற்கு பிறகு அவர் தன்னை மாற்றிக்கொண்டார். நான் அப்படி சொல்லவில்லை என்று இதுவரையிலே அந்த கவர்னர் எதையும் சொல்லிவிட்டு மாற்றிக்கொண்ட வரலாறு இல்லை. தமிழக காங்கிரஸ் ஒரு போராட்டம் நடத்தியது. இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் பெரிய கூட்டத்தை கூட்டி நடத்தி காட்டியவுடன் கவர்னர் தன்னை மாற்றிக்கொண்டார் என்ற வரலாறை நீங்கள் அறிவீர்கள். நேதாஜி யார்? நேதாஜி சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் என்று இந்த RN ரவி சொல்லுகிறாரே, யோ நேதாஜி எங்காலியா கவர்னர், நீ தெரிஞ்சுக்க, நேதாஜி RSS இல்ல. மோகன் பகத் சொல்றாரு, RSSற்கும் நேதாஜிக்கும் தொடர்பு இருக்கிறது என்று. உடனடியாக கல்கத்தாவிலே இருந்து ஒரு குரல் வருகிறது. யார் தெரியுமா அந்த குரல்? நேதாஜியினுடைய மகள் குரலை சொல்லுகிறார், உயர்த்தி சொல்லுகிறார். பத்திரிகையாளர் சத்யபிரே சொல்லுகிறார், RSS என்ற இயக்கத்தை கடுமையாக எதிர்த்தவர் என் தந்தை. யார் சொல்லுகிறது? நேதாஜியினுடைய மகள் சொல்லுகிறார். RSSஐ ஒருபோதும் எங்கள் தந்தை ஏற்றுக்கொண்டதில்லை. ஏனென்றால் அவரே சொல்லுகிறார், எங்கள் தந்தை தான் காந்திக்கு மகாத்மா என்ற பெயரை கொடுத்தார். எண்ணிக்கொள்ளுங்கள் கவர்னர் அவர்களே, தமிழகத்தினுடைய கவர்னரே, தெரிந்து கொள், மகாத்மா என்ற பட்டத்தை காந்திக்கு கொடுத்தவர் என் தந்தை என்று சொன்னவர் நேதாஜியினுடைய மகள் என்பதை இந்த கவர்னருக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். எண்ணி பாருங்கள், தேசத்தந்தனுடைய மகத்தான அந்த பணியை தன் தனைக்கு பின்னாலே தேசத்தந்தை மகாத்மா காந்தியினுடைய படத்தை வைத்துக் கொண்டு கொச்சைப்படுத்துகிறார்கள் என்றால் எண்ணி பாருங்கள், எப்படிப்பட்ட வரலாறு இங்கே நிகழ்கிறது என்பதை எண்ணி பாருங்கள். எந்த நாட்டிலும் இது நடக்குமா? ஒரு தேசத்தந்தையை கொச்சைப்படுத்தி விட்டு அவர் யாராவது இந்த நாட்டிலே நடமாட முடியுமா? இந்திய நாட்டிலே நடமாட முடியுது. அதற்கும் காரணம் காந்தி தான். அதற்கும் காரணம் காந்தி தான். இப்படி பேசவும் முடியும், நடமாடவும் முடியும் என்று ஒரு மிகப்பெரிய பரந்துபட்ட ஒரு ஜனநாயகத்தை உருவாக்கிவிட்டு இந்த நாட்டிலே விதைத்து விட்டு போன அந்த மகானும் அந்த தேசத்தந்தை மகாத்மா காந்தி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கெல்லாம் பெருமை. இந்த தேசத்தினுடைய தந்தை ஒரு வக்கீல், இந்த தேசத்தை வடிவமைத்த பாரதத்தினுடைய முதல் பிரபல சிற்பி பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு வழக்கறிஞர். இந்த நாட்டை ஒருங்கிணைத்த சமஸ்தானங்களை ஒருங்கிணைத்த பெருமை வல்லபாய் பட்டேல், அவரும் ஒரு வழக்கறிஞர். ஆகவே வழக்கறிஞர்கள் தான் இந்த நாட்டை வடிவமைத்திருக்கிறார்கள் என்பதிலே உங்களுக்கெல்லாம் பெருமை. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த நாடு பிளவுபட்ட போது எப்படிப்பட்ட நிலையில் இருந்தது உங்களுக்கு தெரியும். 16 ஆண்டுகள்
இந்த நாட்டை நேரு மிகப்பெரிய வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போனார். ஐஐடி என்ற உயர்கல்வி இன்றைக்கு சொல்கிறாங்க எய்ம்ஸ். இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் எல்லா மாநிலத்திலும் வந்துடுச்சு. மதுரையில் 5 கல்லோடு நிற்கிது. சமீபத்தில் மாணிக் தாகூர் போனாரா, அந்த 5 கல் கூட அங்கே காணுமா. ஆனால் எய்ம்ஸ் வந்துடுச்சுன்னு நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்ட்ல மரியாதைக்குரிய நிதியமைச்சர் சொல்றாரு, எல்லா இடங்களிலும் 505 பெட்டு தான் இருக்கு, இங்க 945 பெட்டு போட்டிருக்கோம். கல்லே வைக்கலையா, 5 கல்லை கூட காணும், 945 பெட் இருக்குன்னு அந்த அம்மையார் எப்படி புழுகிறாங்க பாருங்க. இந்த ஆட்சியாளர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். 15 லட்சம் கோடி போடுவோம். யார் சொன்னாரு? 15 லட்சம் ஒரு அக்கௌண்ட்லேயும் போடுவோம் சொன்னவர் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய திரு மோடி. வாயை திறந்தாலே பொய். பிஜேபி காரனுக்கு வரலாறே தெரியாது. இந்த அண்ணாமலன் ஒருத்தர் இங்க இருக்காரு, உங்களுக்கெல்லாம் தெரியும். ஐபிஎஸ் படித்தவர்கள், அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய ஐபிஎஸ் படித்தவங்க எத்தனை பேருமே தவறான பதிவுகளை தான் சொல்றாங்க. 1967ஆம் ஆண்டு அக்டோபர் 3ஆம் தேதி இங்க சத்ரபதி சிவாஜி வந்து காளிகாம்பாள் கோயிலுக்கு வந்ததா சொல்றாரு. 1967ஆம் ஆண்டு 1640 சத்ரபதி சிவாஜி இறந்து போயிட்டாரு. 1967 வந்ததா இந்த அண்ணாமலை சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு அருமையான வார்த்தையை சொன்னாரு. 1950 குடியரசு தினத்திற்கு காந்தியை நேரு அழைக்கவில்லை. ஒரு மாபெரும் குற்றச்சாட்டாது. அறிவு எதனா இருக்கு? ஐபிஎஸ் படிச்சிருக்கீங்க. 1948 காந்தியை சுட்டதே நீங்க தானேயா சுட்டீங்க. ஆனால் அந்த கோட்ஸே கூட ஒரு விஷயம் சொல்றாங்க. சுட்டவன் சொல்றான், நான் 2 தடவை வந்தேன், காந்தியை பார்த்தேன், காந்தியை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் முகத்தை பார்த்தேன், ஒரு ஒளி வெள்ளம். அவர் ஏன் சர்ச்சில் சொன்னான் பாருங்க, அதே வார்த்தையை கோட் சொல்றான். தெய்வீகம் அவர் கண்ணிலே தெரிந்தது, அவரை சுடுவதற்கு எனக்கு மனம் வரவில்லை, திரும்பி போய்விட்டேன். 2வது முறை வந்தேன், மிகவும் சௌகரியமாக இருந்தது சுடுவதற்கு, அவரை அன்றைக்கு சுட்டிருக்கலாம் நான். அப்பொழுதும் அவரை பார்த்தேன், என்னை அறியாமல் இந்த மனிதனையா சுடப் போகிறோம் என்று நான் போய்விட்டேன். ஆனால் 3வது முறை எங்கள் RSSனுடைய கூட்டம், நீ இந்த முறை கட்டாயம் சுட்டுவிட்டு வர வேண்டும், அவர் மரணிக்க வேண்டும், இல்லாவிட்டால் வேறொருவரை நியமிப்போம் என்று சொன்னபோது வேறு வழி இல்லாமல் அவர் காலில் விழுந்து கும்பிட்டு விட்டு எழுந்துதான் சொல்றான். நீங்க பாருங்க, சுட வந்த கோட்ஸே கூட காந்தி காலில் தான் விழறான். கோர்ட்ல அவனை நிருபர்கள் கேட்கிறாங்க, நீங்க காந்தியை சுட்டதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு. அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படியும் ஒரு மனிதன் வாழ முடியுமா என்று நான் எண்ணி பார்த்திருக்கிறேன். இங்கேயும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னதை இந்த கோட்ஸே சொல்றான், நான் அந்த மனிதரை ரொம்ப பிடிக்கும், மிகப்பெரிய வீர துறவி. அவர் வீர துறவின்னா நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் இருந்தாலும் துறவி கிடையாது. இன்னைக்கு மோடி சொல்றான் நான் பெரிய துறவி கிடையாது. காந்தி தான் துறவி. கல்யாணம் பண்ணிக்கிட்டு 4 குழந்தை வச்சுக்கிட்டு இருந்தா கூட அவர் தான் துறவி. யார் சொல்றது? கோட்ஸே சொல்றான். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருடைய நெறிமுறைகள் பிடிக்கும், தன்னை தானே தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை எனக்கு உணர்த்தியவர் அவர்தான். யார் சொல்றது? கோட்ஸே சொல்றான். இருந்தாலும் ஏயா சுட்டனா, என்னுடைய வற்புறுத்தலால் சுட்டேன். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை காணவே முடியாது. யார் சொல்ற? சுட்டு கொன்ற கோட்ஸேவே நல்லவர் காந்தி என்று சொல்கிறார் என்றால் எப்படிப்பட்ட மனிதர் காந்தி என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழகத்தின் மீது அவருக்கு மிகப்பெரிய அடையாளம் இருந்தது. தன்னுடைய குருநாதராக தில்லையாடி வள்ளியம்மை என்ற தமிழர் தான் சொல்லுகிறார். அதே போன்றுதான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் லட்சுமியை தான் சொல்லுகிறார். அனைவரும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் தான். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு நிகழ்விலே சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம். இந்திரா காந்தி திருமணம் செய்து கொண்டவர் ஒரு பார்சி முஸ்லிம் என்றெல்லாம் இன்றைக்கு வரலாறு தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார் அண்ணாமலை. உங்களுக்கு ஒரு வரலாற்றை பதிவு செய்ய விரும்புகிறேன். முகமது அலி ஜின்னா அவர்கள் ஒரு பார்சி பெண்ணை தான் திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அந்த பார்சி பெண்ணை முஸ்லீமாக மாற்றி மதம் மாற்றி திருமணம் செய்து கொண்டார். பார்சி இனம் முஸ்லீமாக இருந்தால் ஏன் மதமாற்றம் செய்கிறார் ஜின்னா? வரலாற்றை படியுங்கள், உங்களுக்கு தெரியும். வழக்கறிஞர்கள் வரலாற்றை படியுங்கள். அண்ணாமலை அவர்களே, நீங்கள் இந்திரா காந்தி ஏன் மோடி கேட்கிறாரே நேரு என்று ஏன் பின்னாலே போட்டுக்கொள்ளவில்லை, காந்தி என்று போட்டுக்கொள்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர்களே? 1000 இல்லை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்து பெரோஸ் காந்தியினுடைய குடும்பத்திற்கு காந்தி என்ற பட்டம் உண்டு. குஜராத்திலே காந்தி பட்டேல் என்பது எல்லோருக்கும் பொருத்தமான பெயராக இருக்கும்.
1000 ஆண்டுகளாக அந்த காந்தி பட்டம் அந்த பெரோஸ் காந்தி குடும்பத்திற்கு இருக்கிறது. அதனால் அந்த காந்தி இருக்கிறது. ஏன் நேரு என்று வைத்துக் கொள்ளவில்லை என்று கேட்கிறிய, உனக்கு ஏதாவது இருக்காயா மண்டையில்? என்னுடைய கேள்வி அதுதான். மோடியை பார்த்து கேட்குறேன், கணவர் பெயரை தான் வச்சுக்குவாங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம். அதுதான் இந்து கலாச்சாரம். இந்து இந்து இந்துன்றிய இந்து கலாச்சாரம் தெரிஞ்சதுன்னா இதை பேசுவியா நீ? ஆகவே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், தோல்ல கை போடுறாரு சந்திரமோகன், முடித்துக்கொள் என்கிறார். முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.